பழைய ஏற்பாட்டுல பிதா மதத்தை கொடுத்தாரு. இயேசு உறவு தாங்க போதிச்சாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லைங்க. வாங்க சொல்றேன். நியாயப்பிரமாணத்துல சிறந்த கட்டளை எதுன்னு இயேசுட்ட கேட்டப்போ, முன்னாடி சொன்ன அதே கட்டளைகளை சிம்பிளிஃபைடா போதிச்சார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இயேசுவின் இந்த புது உடன்படிக்கையிலையும் கட்டளைகளும் இருக்கு, கட்டமைப்புகளும் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர், நான் உங்களோட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன், என் நியாய பிரமாணத்தை உங்க இருதயத்துல எழுதி நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு சிஸ்டம் தாங்க. என்ன, முன்னாடி நன்மைகளை பெறணும்னா இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நன்மைகளை முன்னாடியே நம்ம கையில கொடுத்துட்டு இப்போ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்றாங்க. கிறிஸ்தவத்திலையும் சாக்ரமெண்ட்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, தலைமைக்கு கீழ்ப்படியணுங்கிற சபை ஒழுங்கு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர்களின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லுங்க. அதுக்கு தனியாக ஒரு பெரிய வீடியோவே போடுறேன். பட் இதை மறந்துடாதீங்க. சிஸ்டமேட்டிக் ஃபெய்த் மட்டும்தான் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கும். அப்பப்போ புகைகிற ஃபெய்த்து வெறும் எமோஷன்ஸ் மட்டும்தான், சீக்கிரமாகவே அழிஞ்சிரும். இந்த கேள்வி நீங்களே உங்களை பார்த்து கேட்டு பாருங்க. எவ்வளோ தூரம் உங்கள் ரட்சிப்பு வளர்ந்துருக்கு, எவ்வளோ தூரம் உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கு, ஆண்டவரை எவ்வளோ புரிஞ்சிருக்கிறீங்க. இதுவே சொல்லும் நம்ம ஃபெய்த்தில் இருக்கோமா இல்லை வெறும் வைப்பு பண்ணிட்டு இருக்கோமான்னு. காட் பிளஸ் யூ.